அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை 888 மேஜிக் டே. இரவு 8:59 இந்த எளிமையான வார்த்தையை 26 முறை எழுதி பணம் வைக்கும் இடத்தில் வைத்து பாருங்கள். பிறகு எண்ணி வைக்க முடியாத அளவிற்கு பணம் சேரும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மேஜிக் டேவை முன்னிட்டு அன்றைய தினம் பணவசியம் மற்றும் நாம் நினைத்த காரியம் மின்னல் வேகத்தில் நிறைவேற நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறது மிகவும் ஆற்றல் மிக்க ஒரு பணவசிய முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். நாளைய 888 மேஜிக் டேவை முன்னிட்டு நம்முடைய இன்னொரு சேனலான டிவைன் ரூட் யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல பணவசியத்திற்காக ஒரு தமிழ் வாக்கியத்தை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை யூஸ் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு பணவசிய முறையை நாளைய தினம் நீங்க பயன்படுத்தினாலே போதும். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு ஏஞ்சல் நம்பர் மற்றும் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அதீத ஆற்றல் மிக்க பணவசிய வார்த்தை. மிகவும் எளிமையான வார்த்தை தாங்க. சோ விருப்பப்படுறவங்க நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். அல்லது தமிழ் வார்த்தையை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நம்ம டிவைன் ரூட் சேனல்ல இருக்கக்கூடிய அந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க ஏஞ்சல் நம்பர் மற்றும் பணவசிய வார்த்தை என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த 888 மேஜிக் டே அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நாளைய தேதி 26, அதனுடைய கூட்டு எண் அதாவது கூட்டுத்தொகை 2+6 பார்த்தோம்னா எண் 8 நமக்கு கிடைக்கும். அதே போல மாதமும் 8, வருடத்தை கூட்டினாலும் 2024 2+2+4 8, அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 கிடைக்கும். சோ இந்த 3 8கள் சேரக்கூடிய நாளை தான் 888 மேஜிக் டேன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சில குறிப்பிட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்கு அபரிவிதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு இல்லை. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மற்றும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நாளைய ஒரு நாள் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க. பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தட்ல 2 பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள். எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. தமிழ்ல, சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திர சொற்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில ஆற்றல் மிக்க வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம ரிப்பீட்டடா எழுதுவதனால அல்லது சொல்வதனால அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தை பணவரவில் பிரம்மாண்டமான முன்னேற்றத்தை கொண்டு வரும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். சாதாரணமா வெறும் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலே அதீதமான பலன்கள் கிடைக்கும். அதனுடன் சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் நம்பரையும் நம்ம சேர்க்க போறோம். சரிங்க, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்ல இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை எழுதணும். ரெட் அண்ட் பிளாக்
Black கலரை எழுதுவதற்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம். இந்த மெத்தடுக்கு மேக்ஸிமம் நீங்க கிரீன் கலர் பென் வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பச்சை நிறத்திற்கு பணத்தை வசியம் செய்யும் ஆற்றல் இருக்கு. குபேரருக்கு உரிய நிறமும் இந்த பச்சை தாங்க. சோ மேக்ஸிமம் கிரீன் யூஸ் பண்ணுங்க. கிடைக்காத பட்சத்துல நீங்க ப்ளூ கலர் பென்ல எழுதலாம். அதே போல கோடு போட்ட பேப்பர்ல எழுதாதீங்க, அன்ரூல்டு பேப்பர்ல எழுதுங்க. ஏன்னா அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். எத்தனை முறை எழுதணும்னு பார்த்தோம்னா கரெக்டா 26 முறை நம்ம எழுதணும். எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கக்கூடாதுங்க, குறைவாகவும் எழுத வேண்டாம். கரெக்டா 26 முறை நம்ம எழுதணும். அதற்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டு எழுதுங்க. 1 2 3 போட்டுட்டு நீங்க எழுதலாம். நோட் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா டைமிங்ஸ் தாங்க. எந்த நேரத்துல இதை எழுதணும்னு பார்த்தோம்னா நாளைய தினம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8 மணி முதல் 8:59 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம், அல்லது இரவு 8 மணி முதல் 8:59 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். இப்ப நம்ம பார்த்த 2 டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கிட்டாலே போதும். 2 நேரத்திலையும் எழுதணும்னு கிடையாதுங்க. ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸை பயன்படுத்திக்க முடியாதவங்க இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். அதற்காக நீங்க கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு மாதமுமே நமக்கு மேஜிக் டேஸ் கிடைக்கும். அந்த நேரத்தில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் டைமிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ண அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதே போல பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. இப்ப கணவர் வேலைக்கு போறாரு, பிசினஸ் பண்றாருன்னா மனைவி நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இப்ப மனைவி வேலைக்கு போறாங்க, பிசினஸ் பண்றாங்கன்னா கணவர் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த குடும்பத்திற்கே அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும். சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷன் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 888 I am infinitely abundant. 888 I am infinitely abundant. 888 I am infinitely abundant. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான வார்த்தைகள், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடிய மந்திர வார்த்தை. கரெக்டா 26 முறை எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை மடித்து பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல நீங்க போட்டு வச்சுக்கலாம். குறைந்தபட்சம் அந்த பேப்பர் 2 மாதத்திற்கு உங்க மணி பர்ஸ்ல அல்லது பணம் வைக்கும் இடத்துல அப்படியே இருக்கட்டும். அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும். கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த பேப்பர் கிழிந்து விட்டாலோ அல்லது ரொம்ப பழசாகிட்டாலோ அதை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் அதை நீங்க எரிக்கலாம். திரும்பவும் ஒரு மேஜிக் டே அன்னைக்கு நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய பணவசிய முறையை செய்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்காவது அந்த பேப்பர் கிழியாமல் அல்லது தொலையாமல் நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த சிம்பிளான டெக்னிக்கை நாளைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.